எக்ஸலில் ஒரு டேபிள் இருக்கிற சம்மு போடுறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, டோட்டலாக எவ்வளோ சேல்ரி வாங்கியிருக்காங்க, ஒரு டேக்கு எவ்வளோ, ப்ளஸ் எத்தனை டேஸ் வந்திருக்காங்கன்னு இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு டோட்டலுடைய செல்லை செலெக்ஷன் பண்ணிட்டு சம்மை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகும், செலெக்ஷன் ஆகி டோட்டல் வந்துடும். தனித்தனியாக போகிறதோட டோட்டல் டே எத்தனை நாள் வந்திருக்காரு, சேல்ரி எவ்வளோ அவருக்கு, ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு மொத்தமாக போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு டேபிள் மொத்தமாக செலெக்ஷன் பண்ணுங்கள். செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஆல்ட் ஈக்குவல் டு தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக இவ்வளோ டேஸ் வந்திருக்காரு, ஒரு நாளைக்கு எவ்வளோ டோட்டல் வேல்யூ வந்துடும். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட்கட் எதுவும் தெரியல அப்படின்னா உங்கள் டேபிளை மொத்தமாக செலெக்ஷன் பண்ணிட்டு ஆல்ட் அச்சு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஷார்ட்கட்டும் ஷோ ஆகும். அதில் சம்முக்கு யூ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் வேணுமா இல்லை கவுண்ட் வேணுமா, மினிமம் மேக்ஸிமம் எல்லாமே வரும். ஜஸ்ட் நமக்கு ஆவரேஜ் போதும்னா ஏ கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன பண்ண போகிறோன்னா, டேபிளை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிற டேபிளை முழுசாக செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கனாலும் செலெக்ஷன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் காப்பின்னு இருக்கும், அதை காப்பி கொடுத்துட்டு பேஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன் நமக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு எங்கே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுமோ அந்த செல்லை செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டேட்டாவும் சேஞ்ச் ஆகாமல் அந்த டேபிளில் என்ன இருக்கோ அது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் இஎஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓகேக்கு மேலே டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்குது, அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஆல்ரெடி பண்ண மாதிரி இங்கேயும் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி இருக்க டேபிளில் நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் டிரான்ஸ்போஸ் பண்ணப்பட்ட டேபிளில் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம ரோஜான்னு இருக்கிறத 10 கொடுப்போம், என்ட்ரு பண்ணுறேன், எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலை. உதாரணத்துக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டேபிளை செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதே ஆல்ட் இஎஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருப்போம், அதுக்கு பதிலாக அந்த டிக்கை எடுத்துகிட்டு இங்கே பேஸ்ட் லிங்க்குன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. இதில் நம்ம போயிட்டு நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம், இங்கே பாருங்கள் 0 ஆகிடுச்சு. இப்போ அந்த இடத்துல 2 மட்டும் கொடுத்து என்ட்ரு பண்ணலாம். ஓகே, ரெமிஷன்றதில் எக்ஸ்ட்ரா ஒரு 30 ஆட் பண்ணலாம். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்களா சேஞ்ச் ஆச்சு. நீங்கள் ஃபேஸ்ட் லிங்க்கு கொடுத்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டேபிளை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அதை போய்ட்டு மார்ஜின் தனியாக, ஹெட்டிங் தனியாக, இல்லை வேல்யூ தனித்தனியாக டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா தனித்தனியாக நேரம் எடுத்துக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணிட்டு ஆல்ட் ஓஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஃபார்மேட் ஓப்பன் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான டேபிள் இருக்கும் ஃபார்மேட்டு. இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். டோட்டல் உங்களுக்கு எப்படி வேணும், இல்லை சம்மு எப்படி வந்திருக்கணும், இல்லை ஜூன் பிப்ரவரி இதெல்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளேவும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களை நீங்கள் எது வேணுனாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒரு டேபிளை செலெக்ஷன் பண்ணுங்கள். செலெக்ஷன் பண்ணிட்டு ஆல்ட்டு ஓஏ ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபார்மேட்டு, இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் இருக்குது. நம்ம தனித்தனியாக போயிட்டு அரேஞ்ச் பண்ணுறதோட ஜஸ்ட் உங்களுக்கு எந்த டேபிள் பிடிக்குதோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணது அப்படியே இருக்கும். அடுத்தது ஃபோர்த்தாக என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோ டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு டேபிள் இருக்குது, அதை நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டு டேபிளில் போய்ட்டு ஆல் பார்டர் கொடுப்போம். அதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு கண்ட்ரோல் T கொடுத்து அதை என்ன பண்ணிக்கலாம், டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டேபிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு டேபிளை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆல் பார்டர் கொடுத்துக்கலாம். நீங்கள் டேபிளை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதில் ஆல் பார்டர் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டேபிளை செலெக்ஷன் பண்ணுங்கள், ஆல்ட் HBA கொடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா டேபிளாக கன்வெர்ட் ஆகிடும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா கரண்ட் டேட் டைமு அண்டு டேட் அண்ட் டைம் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் கரெக்ட் டைம் வச்சுக்கலாம், டேட்டும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ டுடே நான் டைப் பண்ணுறேன், ஓப்பன் ப்ராக்கெட் அண்டு க்ளோஸ். இப்போ பண்ணிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம கண்ட்ரோல் செமிகோலன் ப்ரெஸ் பண்ணியும் டேட் வர வச்சுக்கலாம். கரண்ட் டைமுக்கும் அதே தான். ஜஸ்ட்டு கரண்ட்டுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டைம் வந்துடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன் ப்ரெஸ் பண்ணவே அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் டேட் டைமும் ஒரே செல்லில் வர வைக்க தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுங்க. இப்போ நவ் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டும் டைமும் ஒரே செல்லில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அடுத்து 5ஆவதாக பார்க்க போகிற ஆப்ஷன் என்னென்னா ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு murugan@gmail.com அதுமாரி ரோஜா, ரமேஷ், கார்த்தி, மணி இதெல்லாம் வந்து gmail.com வேணும். அதுக்காக நம்ம ஒன்று ஒன்றா வச்சு டைப் பண்ண போகிறதில்ல. இப்போ ஜஸ்ட் நம்ம ஒன்று மட்டும் டைப் பண்ணலாம், roja@gmail.com டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. நீங்கள் Ctrl+E ப்ரெஸ் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ஃபில் மூலிமா நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஃப்ளாஷ் ஃபில்லே 3 டைப் இருக்குது. ஜஸ்ட் Ctrl+E ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா டேட்டா டேபிளில் போனீங்கன்னா அங்கே ஃப்ளாஷ் ஃபில் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பால் பண்ணுவீங்க இல்லையா, அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எல்லாத்தையும் ட்ராப் டவுன் பண்ணுங்கள். இப்போ அந்த சின்ன டாட்டை கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் ஃப்ளாஷ் ஃபில், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நம்ம ஃப்ளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி டெஸ்ட்டு நம்பர் இது ரெண்டும் காமனாக இருக்குது. அது தனித்தனியாக பிரிக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 23 ஜனவரி அப்படின்னு 3 இருக்குது. அதை நம்ம 23 தானே ஜனவரி தானே பிரிச்சுக்கலாம். Ctrl+E கொடுங்க. அப்படி இல்லைனா ட்ராப் டவுன்னு இழுத்துட்டு லாஸ்ட்டில் இருக்கிற ஃப்ளாஷ் ஃபில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 6ஆவதாக பார்க்க வேண்டியது லிஸ்ட் என்னென்னா ட்ராப் டவுன் லிஸ்ட். இதுதான் பார்க்க போகிறோம். நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே நிறைய ஃபேஸை கம்மி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே பாருங்கள் நம்பர், இது பக்கத்தில் ஒரு டாட் கிளிக் பண்ணால் ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்குது. அதுமாதிரி மந்த்து, டிஸ்ட்ரிக்கு, வீக் டேஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட்டு வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ளியர் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி மந்த்துக்கும் கிளிக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இதுலேயும் ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்கு தான் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். இந்த டிஸ்ட்ரிக்ன்றது மட்டும்தான் இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு கொடுக்கல. அதேமாதிரி இங்கே டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வரணுமோ அது எல்லாத்தையுமே தனியாக டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு நீங்கள் எங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட் தேவையோ அதை கிளிக் பண்ணுங்கள். டேட்டா டேபில் போனீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எனி வேல்யூ இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி லிஸ்ட்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோர்ஸில் போய்ட்டு எந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் ஷோ ஆகணுமோ அது எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக் அப்படின்ற செல்லில் செலெக்ஷன் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட்டு ஷோ ஆகும். அதேமாதிரி நம்ம மந்த்துக்கு இதே இடத்துல ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் செல்லை செலெக்ஷன் பண்ணுங்கள். அதே தான் டேட்டா டேப்பில் டேட்டா வேலிடேஷன் போங்க. இதில் எனி வேல்யூக்கு பதிலாக லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். சோர்ஸில் மந்தில் ஷோ ஆக வேண்டிய எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணுங்கள். செலெக்ஷன் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சின்னதாக ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து 7ஆவதாக எந்த ஆப்ஷன் பார்க்கணுன்னா ரிமூவ் கிரிட் லைன், அதான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸல் செல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லும் வந்து கிரிட் லைன் தான் ஆனது. எல்லா கிரிட் லைனும் சேர்ந்து தான் ஒரு எக்ஸல் ஷீட்டாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேறு டாக்குமெண்ட் மாதிரி கிரிட் லைன் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஃபைல் டேப் போங்க. இதில் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்வான்ஸ் போங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா
டிஸ்பிளே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஷோ கிரிட் லைன் இருக்கும், அந்த டிக்கை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா வேட் டாக்குமெண்ட் மாதிரி எந்த ஒரு கிரிட் லைனும் ஷோ ஆகாமல் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் திருப்பி அதே போங்க, ஆப்ஷன் ஃபைல் அட்வான்ஸை கிளிக் பண்ணுங்கள், டிஸ்பிளே ஆப்ஷன் போங்க, அதில் ஷோ கிரிட் லைன் இருக்குது டிக் பண்ணுங்கள். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரிட் லைன் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ பார்க்கும்போது எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்குது. இதை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் ரிமூவ் பண்ண ஜஸ்ட்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு Alt to WVGயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிட் லைன் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி Alt to WVGயை திருப்பி ப்ரெஸ் பண்ணுங்கள். கிரிட் லைன் எல்லாமே ஷோ ஆகும். இந்த கிரிட் லைனுடைய கலர்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அதுக்கும் நீங்கள் ஃபைல் டேப்பு தான் போகணும். ஃபைல் டேப்பில் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், அட்வான்ஸ் போங்க, அதே டிஸ்பிளே ஆப்ஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா கீழே கிரிட் லைன் கலர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எந்த கலரில் கிரிட் லைன் வேணுமோ அதை செலெக்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ளூ கொடுத்துக்கலாம், இல்லை க்ரீன் வச்சுக்கலாம். ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸல் ஷீட்டில் இருக்கிறது எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். அதே மாதிரி ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ மல்டிபிள் கலரில் நீங்கள் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது வேணாலும் கொடுங்க. இப்போ எனக்கு ப்ளூ கலர் வேணும்னா நம்ம ப்ளூ கலர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடணும், கிரிட் லைன் வந்து சேஞ்ச் ஆகிடும். அடுத்து ஃபைனலாக பார்க்க போகிறதுனா ரேப் டெஸ்ட் அண்ட் மெர்ஜ் சென்டர். நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிப்பீங்க. ஒரு டெஸ்ட்டை நம்ம டைப் பண்ணும்போது அதை அடுத்த செல்லையும் கவர் பண்ணணும். அதில் ஒரே செல்லில் மெர்ஜ் பண்ணியோ அல்லது ரேப் டெஸ்ட் பண்ணியோ யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ நான் டைப் பண்ணுறேன், திஸ் இஸ் ஃபார் எக்ஸல் ஷீட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 செல்லில் கவர் பண்ணுது எனக்கு. ஆனால் அது ஒரே செல்லில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா ரேப் டெஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கூட அதை ரேப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த செல்லை செலெக்ஷன் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு Alt Touch W ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரே செல்லில் ரேப் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைனா Alt Enter கொடுத்தும் நம்ம அதை ரேப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் திருப்பி டைப் பண்ணுறேன், திஸ் இஸ் ஃபார். இப்போ Alt Enter ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ திருப்பி Alt Enter ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரி Alt Enter கொடுத்து எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் ரேப் டெஸ்ட் ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மெர்ஜ் சென்டர் பார்க்கலாம். இப்போ இது 2 செல்லில் ஒரே செல்லில் ஆக்கிறத தான் நம்ம ரேப் டெஸ்ட் பண்ணோம். இப்போ மெர்ஜ் சென்டரு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பில் மெர்ஜ் சென்டர் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மெர்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா செல்லை செலெக்ஷன் பண்ணிவிட்டு Alt HMC. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் செல்லு ரொம்ப ஈஸியாகவே என்னச்சு மெர்ஜ் ஆகிடுச்சு. ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்.